எனக்கு உன் கூட வாழணும் அம்பிடுதேன். இல்லை, நிஜமாவே சொல்லுதேன், அதுக்காக நீ என்னை நரகத்துக்கு கூப்பிட்டா கூட வருவேன். இந்த பன்னருவா நெத்திக்காக, பல பலன்னு பட்டாசா வெடிக்கிறது கண்ணுக்காக, மலராத கொழுக்கட்டை பூ மாதிரி மூக்குக்காக, ஆரஞ்சுல தேனை ஊத்தி வச்ச மாதிரி இந்த இதழா மாவன, இன்னைக்கு உன் விரல மட்டும் தான் கடிச்சு வச்சேன். அடுத்து இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசு, கழுத்தை கடிச்சு வச்சிருவேன். போடா. இருக்காதல சம்மு அம்புட்டு கோவப்பட்டான். இவனுக்கு அவனுக்கு முட்டிக்காம இருக்கணுமே. மைனி வந்துருமா, அண்ணன் கூப்பிட்டா வந்துராதா? அது என்னமோ சரிதான். இவன் மேலதான் அவ உசிரிய வச்சிருக்காளே. இவன் கண்ணு காட்டினா போதும், பின்னாடியே வந்துட மாட்டாளா? அத்தான் என்னத்தையாவது தடப்படாம இருக்கணும்லம்மா. அதாம்ல எனக்கும் கலக்கமா இருக்கு. அண்ணனா புருஷனான்னு வந்தா எசைக்கு யார் பக்கம் நிப்பான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாசம் தான் பெருசுனா மைனி அவங்க அண்ணன் பக்கம் தானம்மா நிக்கும். லவ் பெருசுனா நம்ம அண்ணன் பக்கம் தானே நிக்கும். மைனி யார் பக்கம் நிக்கும்னு தெரியலையம்மா. மா, புல்லட் சவுண்டு, அண்ணன் வந்துருச்சுமா. பாண்டி, பாண்டி என்னலையாச்சு? எசக்கி எங்க? அண்ணே, என்னண்ணே இது? மைனிய கூப்பிட தானே போன, பெருங்கையோட வந்து நிக்க. என்னண்ணா ஆச்சு? கிளே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ஏன என்ன நடந்துச்சு? இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மைனி வரலையா? அவ வரமாட்டாடா. அவளுக்கு அவ அண்ணன் தான் முக்கியமா? அங்கதான் இருப்பாளாம். போதுமா? அந்த சம்முவும் அவளை அனுப்ப மாட்டானா. இசக்கி அங்கேயேதான் இருக்கணுமா? எனக்கு பொண்டாட்டி வேணும்னா நான் மானம் கெட்டு போய் அந்த வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா? அவ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அடிப்பாவி, அப்படியா சொன்னா? அந்த மானங்கட்ட பொழப்பு எனக்கு தேவையா? அப்படி ஒரு பொண்டாட்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னல நீயும் எதுக்குல கோவப்பட்ட? கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல. ஏன் எனக்கு மான ரோஷம் இல்லையா? இல்ல நான் கோவப்படக்கூடாதா? அம்பட்டு தாமா, அவ இங்க வர மாட்டா, நானும் அங்க போக மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போதுமா? இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசாத. அம்புடுதான். பாட்டி பயலே, அத்தான் பின்னாடி அம்புட்டு பேரும் ஓட்டிங்களே, இப்ப என்னாச்சு? உன் கையிலே ஒரு தட்டை கொடுத்து சோத்துக்கு கியூல நிக்க விட்டானாவே. போக வேண்டித்தானே. இந்த ஒத்த ஓட்டி கூட கூட்டு போ.
அவனும் ஒரு தட்டை கையில வச்சுக்கிட்டு உனக்கு துணையா பேசிக்கிட்டு இருப்பான் இவன். நீங்களும் உங்க அக்காவும் ஒன்னா ஜெயிலுக்கு போனா கூட தான் பேச்சு துணைக்கு சரியா இருக்கும். போட்டா விளங்காதவன இங்க வந்து ஏன்ட்ட வாய் பேசு. அங்க உன் நத்தா முன்னாடி கைய கட்டிக்கிட்டு நிப்ப நீ. என்ன சொல்லிருக்கான் பாத்தீங்களா? உன் அண்ணன் அங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரணுமா? நீ வீரா வீராந்த அழையுத போக வேண்டியதானே கூட. அவங்களுக்கு 2 வேலைக்காரங்க கிடைச்ச மாதிரியும் இருக்கும், 2 பேரு எனாமா கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல தம்பி. முத்து பண்டி, நீ அணைச்சி அணைச்சி எப்படி அருமையா வளர்த்த ஆளாக்கின. நீ என்ன இப்படி அந்த விரும்பை விட்டுக்கா போத? அங்க போனேன்னு வையி, அந்த அரிசி மூட்டையும் புளி மூட்டையும் தொல்ல சுமக்க வச்சு அங்க குழம்புக்கு மசாலா அரைக்க வச்சிருவான் உன்னைய. பொறவு அவன மாதிரி நீ அந்த அழுக்கி வெட்டி ஆகாத சட்டையை போட்டுக்கிட்டு அங்க ஒரு ஒட்ட சைக்கிள் இருக்கா, அதை தூக்கிட்டு அலைய வேண்டியதுதான் நீ. ஏல தம்பி, அப்படி என்னல அந்த இசைக்கு சீமையிலே இல்லாத சிங்காரி அவ மொகரையும் மூஞ்சியும். ஏலே பாண்டி, அந்த இசைக்கு சிரிக்கி இருக்காளே அவ உன் பக்கத்துல கூட நிக்க தகுதி இல்லாதவ.